ஏய், தமிழ்நாடு பிஜேபி ஆதித்யா கத்திருக்கும் உங்களுக்கு என்னடா சம்மந்தம்? எப்போ பார்த்தாலும் நைட்டெல்லாம் தேவடியாளங்களை கூப்பிட்டு சர்வைலன்ஸ் கொடுத்துனுக்குறான். தேவடியாளங்கன்னு சொல்லும் போதே புரிஞ்சுக்கணும், ப்ராஸ்டியூட்ஸ்னு அர்த்தம். சர்வைலன்ஸ் ஆக்சஸ் அவங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு நீங்கள் என்ன வாயில் வச்சு சப்பின்னு இருந்தீங்களா? ஆதித்ய கதிர் சொல்கிறான், எங்கள் தொழிலுக்கு பங்கம் வருது, உன்னை கொண்டுருவோம் நாங்கள்லாம் சேர்ந்து. உங்கள் ஃபோட்டோ எடுத்து எல்லா லோக்கல் ப்ராஸ்டிடியூட்ஸ்க்கும் கொடுப்போம். அவங்க என்ன பண்ணுவாங்க, நைட் ஆனால் அந்த ஃபோட்டோ வச்சு கையடிப்பாங்க. அப்புறம் ஒரு கல் எடுத்து மூஞ்சில் நெஞ்சில் கை காலெல்லாம் அடிச்சு உடைப்பாளுங்க அப்படின்னு சொல்கிறான். தமிழ்நாடு பிஜேபி உடம்பு எப்படி இருக்கு? பிராத்தல நம்பிய பிஜேபி இருக்கு, எனக்கு தெரியலையே. சொல்றான் அவன், எங்களை நம்பி தான் பிஜேபி இருக்குதுன்னா ஆதித்யா கதிர் கூட வேலை செய்யற அந்த ப்ராஸ்டிடியூட்ஸும் சொல்றாங்க. இது உண்மையா பொய்யானு ஒன்னா வந்தானா கூப்பிட்டு கேளுங்க. ஆமாவா? புண்டைய நம்பியா கட்சி இருக்குது? தெரியல. நாங்க ஓட்டு போடும்போது பாவாடையை தூக்கி பார்த்துட்டு ஓட்டு போறதில்ல. ஓகே. ரெண்டாவது எல்லா ஆம்பளைங்களுக்கும் சொல்லிக்கிறேன், பொம்பளைங்களை விட்டு தான் இந்த கட்சியை கவுக்குது, ஆட்சியை கவுக்குது, அப்புறம் இந்த போலீஸ்காரனுங்களை கைக்குள்ளே போட்டுக்குதுன்னு போகுது. என்ன புத்தி இருக்கிறவனுங்க என்ன பண்ணுவீங்கன்னா, யூ வில் கேட்டகரைஸ் யோர் ப்ரையாரிட்டிஸ். மாம் செப்பரேட், மதர் இஸ் மாம் அண்ட் மதர் சேம், அண்ட் யுவர் ஒய்ஃப் செப்பரேட், யுவர் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் செப்பரேட். தென் கம்ஸ் ப்ராஸ்டிடியூட்ஸ். புரியுதா உனக்கு? உன் நாய் பூனை வச்சுருந்தீங்கன்னா அது ப்ராஸ்டியூட்ஸுக்கு முன்னாடி போய் உட்காந்துரும். புரியுதா? ப்ராஸ்டியூட்ஸ் எப்படின்னா, காசு கொடுக்குறீங்க, தே ஆர் கமர்ஷியல் மெட்டீரியல்ஸ். ஓகே, ஜஸ்ட் லைக் பையிங் எ கேன் ஆஃப் மில்க். அதை வாங்கி டீ போட்டு குடிக்கலாம், இல்லை எடுத்து சாக்கடையில் ஊற்றலாம். பிகாஸ் யூ பாட் இட் வித் யர் மனி, யூ பே டேக்ஸ் ஃபார் இட். அதை உட்காந்து ஐயோ இந்த பால் புனிதமான கோமாதாவில் கறந்த பால் அப்படின்னு சொல்லி பூஜை ரூமில் வச்சுக்க முடியாது. எங்கள் அப்பா சொல்லுவான், எங்கள் அப்பா ஒரு வாத்தியார், தமிழ் வாத்தியார், நல்லா கவிதைலாம் எழுதுவார். அதனால எனக்கு பிடிக்காது. அதனால சொல்லுவான், தங்க செருப்பாக இருந்தால் கூட வீட்டுக்கு வெளியே இருந்தால் தான் வீட்டுக்கு மதிப்புன்னு சொல்லுவான். புரியுதா உங்களுக்கு? புரியுதாடா முட்டா? ஹாலிவுட்டில் நடிக்கிறாங்க இல்லையா ஹீரோயின்ஸு, உங்களுக்கு யார் பிடிக்கும் நீங்கள் யோசிச்சு பார்த்துக்கோங்க. எனக்கு யார் பிடிக்கும்? எனக்கு அந்த ரெசிடென்ட் ஈவிலில் வர பொண்ணு ரொம்ப பிடிக்கும். இருந்தாலும் காசுக்கு போகிற பொண்ணு தானே அவள். என்கிட்ட ஒரு நாள் வருவா, கேட்டு பாருங்கள். கல்ஃப் கண்ட்ரீஸில் இருக்கிற கிங்ஸ் சொல்லுவாங்க, தேல் கம் ஃபார் அ டே, இதான் என்னோட ப்ரைஸ்ன்னு, தேல் ஹேவ் அ ப்ரைஸ் டேக். அது கொடுத்த உடனே வேலையை முடிச்சுட்டு போயிடணும். உட்காந்து கண்ட்ரியோட வளம் எப்படி இருக்குது, நிலம் எப்படி இருக்குது, ட்ரேட் பார்ட்னர்ஷிப்ஸ் எப்படி இருக்குதுன்னு பேசினா செருப்பால் அடிப்பானுங்க. வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும். அந்த பொம்பளை ஜெயலலிதா இருந்தப்போ ப்ராஸ்டிடியூஷன், ரேப்பு இதெல்லாம் கண்ட்ரோல்டாக இருந்தது. இப்போ தலைவிரிச்சு ஆடுது. ஏன்? உங்களுக்கு யார் யார் எங்கெங்கே வைக்கணும்னு தெரியல. அந்த மாதிரி இருக்கும்போது நார்கட்டிக் கல்ச்சரும் கொஞ்சம் கண்ட்ரோல்டாக தான் இருந்தது. பிகாஸ் தேர் வாஸ் அ உமன் இன் தமிழ்நாடு, பவர்ஃபுல் உமன் who could control these prostitutes. பொம்பளைங்களை கூப்பிட்டு பாடின்னு பலான்னு வச்சோன்னா யாரும் கேட்க மாட்டாங்க. ஆம்பளைங்க அடிச்சிட்டாங்கன்னா ஐயோ என்ன அடிச்சிட்டான் அப்படின்னு ஊரை கூட்டுவாங்க. இதான் விஷயம். வைக்க வேண்டிய இடத்துல வைங்கடா. அம்மா வேற, பொண்டாட்டி வேற, கேர்ள் ஃப்ரெண்ட் வேற, தேவடியாளுங்க வேற. அதுங்களுக்கு என்னதான் நீ பாலிஷ் போட்டு சினிமாவில் நடிக்க விட்டு பெரிய ஆள் ஆக்குனா கூட, மெட்டீரியல் குட்ஸ், கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ், ட்ரேடிங் ஐட்டம்ஸ், they have price tag on them. என்னடா அப்படி பேசுகிறாள் ஒரு ஜேர்னலிஸ்ட்டு அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. ரியாலிட்டிங்க, இட் இஸ் த ரியாலிட்டி ஆஃப் த வேர்ல்ட்.
It is not like they are protecting the country. It is not like they are protecting the world. It is not like they are protecting some sort of என்ன சொல்கிறது, மதர் தெரேசோ மதர் மேரியோ கிடையாது, அவங்க காளி மாதா கிடையாது. அல்லா கும்புறவங்களுக்கு என்ன ஃபீமேல் சாமின்னு எனக்கு தெரியல. நீட் டு ப்ரொடெக்ட். தன்னையும் மீறி தனக்காக வாழாமல் இன்னொருத்தருக்காக வாழ்கிறாங்கன்னா ஓகே, அக்செப்டபுள். அவங்கள வந்து மரியாதையாக பார்க்கலாம். வரும்போதே ப்ரைஸ் டேக்கோட வரவங்கள எதுக்கு தலைமையில் தூக்கி வச்சு ஆடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு காஜு எல்லாருக்கும் இருக்கிறது தானே இருக்க போகுது. ஏதோ ஒரு செல்வராகவன் படத்தில் கூட சொல்லுவான், கைட்டிட்டு பார்த்தா ஐஸ்வர்யாவும் ஒன்று தான், ஐநாவரத்தில் இருக்கிறதும் ஒன்று தான். இட்ஸ் ஆல் த சேம். ஆம்பளைங்களுக்கும் அவ்வளோதான். ஷாருக்கானும் ஒன்று தான், எங்கள் வீட்டு பக்கத்தில் சுற்றின்னு இருக்கிற ஆளுங்களும் ஒன்று தான் செக்ஸ்ன்னு பார்த்தா. பட் வென் யூ டாக் அபவுட் ரிலேஷன்ஷிப்ஸ், தட் இஸ் அ டோட்லி டிஃப்ரெண்ட் கேஸ். அதுக்கு வந்து எமோஷனல் இன்வால்மெண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம் இருக்குது. இதுக்கு அதெல்லாம் கிடையாது. வைக்க வேண்டிய இடத்துல வைங்கடா பைத்தியக்காரக்கு. உங்களால் தான் நாடு அழியுது.